வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 18ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது ஓட என்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டா புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. வேற அது மட்டும் கிடையாது, அதெல்லாம் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வால்யூம் 18 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எப்பயும் போல ஒரு அளப்புறான கொஸ்டின் தான். ஒருத்தர் வந்து ஓடா கிட்ட என்ன சொல்றாருன்னா, டேய் யாரா அது எப்பத்துல எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கிறது, ஓடா சென்சேவோட ஃபீலிங் வந்து யாராவது யோசிச்சு பாத்துறீங்களா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் நீங்க ஆரம்பிக்கிறதுனால சொல்லிட்டு யோசிச்சு பாத்துறீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு, அது ஓடா சென்சே நீங்களே வந்து சொல்லுங்க, எஸ்பிஎஸ் ஆரம்பிக்க சொல்லி நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியா அப்ப நானே வந்து சொல்றவான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ஓடா வந்து சரின்னு சொல்லிட்டு யாரு கொஸ்டின் யாரோ அவர்கிட்ட சொல்றாராம். இவர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்களே சொல்லிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்பிஎஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். ஓடா வந்து பாத்தீங்கன்னா டேய் வெண்ண நான் எதுவுமே சொல்லடா, நீயா வந்து முடிவு பண்ணிடுறான்ற மாதிரி சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓடா சென்ஸ் ஒரு நிமிஷம் அப்படி அமைதியா உட்காருங்க, ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கும், ஏன்னா உங்க பேண்ட் ஜிப் வந்து இறங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இத எப்படி கொஸ்டின் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு சிரிப்பு தான் வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்கிறப்ப. அது ஓட வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ ஆமா என்னோட பேண்ட் ஜிப்பர் வந்து இறங்கி இருக்குது, இவ்வளவு நேரமா இறங்கிதான் இருந்துச்சா, சே இதை நான் நோட் பண்ணவே இல்லையே என்ற மாதிரி சொல்லிட்டு, சரி விடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நான் ஒழுங்கா பேண்ட் ஜிப்ப போடுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லல, நான் பேண்டே போடலன்னு சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அது மாதிரி சொல்லிட்டு வாங்க எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம டாக்டர் குறையா இருக்கிறாங்கல்ல, அவங்க சீக்ரெட் டு யூத்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, அது என்ன சீக்ரெட் எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்டுறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமா இருக்கிறது தான் சீக்ரெட்டு, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்துருக்காங்க உயிரோட, நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டினுக்கு முன்னாடி ஓடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வால்யூம் 17ல வந்து ஒரு கேரக்டர் வருவானா, அவன் பேரு செஸ் மரிமோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செஸ் மரிமோன்றது ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு பேரா, செஸ்ன்றது தனி பேரு அண்ட் குரோ மரிமோன்றது தனி பேரா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் செஸ் மரிமோன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிறாரு. அண்ட் அவர் ரெண்டு பேரும் பேசுவாங்களாம் அதுல. அண்ட் அப்படி பேசுறப்ப ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறாங்கல்ல, அதனால அவர் வந்து எப்படி எழுதிட்டாரா அந்த டைலாக் வந்து மேலே கீழன்னு சொல்லிட்டு எழுதிட்டுக்கிறாரு. அது ஜாப்பனீஸ் நம்ம கரெக்டா புரியல அவர் எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. பட் ரெண்டு பேரும் எழுதுறதுனால நான் வந்து அந்த மாதிரி எழுதிட்டேன். அண்ட் இதனால வந்து நிறைய பேர் என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா, சின்ன பசங்க அவங்க அம்மா வந்து புக்கு வாங்கி கொடுத்துறாங்க வால்யூம் புக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு தப்பா இருக்கிறது மேலே கீழன்னு இருக்குது இல்ல. சோ அதை பார்த்த உடனே பேரண்ட்ஸ் வந்து என்னடா அதை காசு போட்டு ஒருத்தர் வாங்குற மிஸ் பிரிண்ட் பண்ணிட்டானுங்க, அது தப்பா பிரிண்ட் பண்ணதான் வந்து நினைச்சுக்கிறாங்க, அதனால நினைச்சுக்கின்னு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தப்பான பிரிண்ட் ஆகல, இந்த மாதிரி தான் நான் வந்து அதை கிரியேட்டே பண்ணேன், அதனால வந்து தப்பா எடுத்துக்காதீங்க புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வால்யூம் 17ல பேஜ் 176ல பேனல் 6 அதுல சாப்டர் வந்து டான்ஸ் ஆடுவோம் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு என்னது இதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. ஏன்னா இது பாக்குறதுக்கு ஹென்னா ஒஜிசா அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா அடைச்சா கண்டுபிடிச்சிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹென்னா ஒஜிசானா என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஷிமுரா கேன் பிளே பண்ற ஒரு கேரக்டரா. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவனே இப்ப சாப்பர் எப்படி அந்த மூவ்மெண்ட் பண்ணானோ அதே மாதிரி அவன் பண்ணுவானா. சோ அவன்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி ஓடாது எடுத்தாரு என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, பட் அப்படிதான் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓடா சென்சே ஒன் பீஸ் வந்து படிக்கிறதே கூலா இருக்குது, நான் கிளாஸ்ல இருக்கிறப்ப நான் மட்டும் ஆக்சிடென்ட்டா பக்கி வந்து மறைஞ்சிட்டேன், அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து ஆக்சிடென்ட்லி டிராப் பக்கின்ற டிசீஸ் வந்து எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து சின்ன வயசா இருக்கிறப்ப ஷாங்ஸும் பக்கியும் சண்டை போட்டுக்கிறாங்களோ ஒரு விஷயத்துக்காக, எந்த விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எது கோல்டா இருக்குது, அதாவது சவுத் போல் கோல்டா இருக்குமா இல்ல நார்த் போல் கோல்டா இருக்குமான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க போடுது. இப்ப அதை வந்து ஒருத்தி கேட்கிறாரு, அவன் சண்டை போட்டுருந்தாங்கல்ல எது வந்து கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, ஓ வால்யூம் 3ல வர பிளாஷ்பேக் பத்தி சொல்றீங்களா, ஆன்சர் வந்து என்னன்னா சவுத் போல் தான் சொல்லிட்டு சொல்றாரு. ஆர்டிக் வந்து ஒரு கான்டினென்ட் கிடையாது, அந்த இடத்துல ஒரு ஐஸ் மட்டும் தான் இருக்கும், ஆனா தண்ணியை விட லேண்ட் தான் எப்பயுமே கோல்டா இருக்கும், அதனால அண்டார்டிக் தான் கரெக்டான ஆன்சரு. சோ ஷாங்ஸ் வந்து கரெக்டா சொல்லிக்கிறான், ஆனா சவுத் போல் தான் உலகத்திலே கோல்டான பிளேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஹிருலுக்கு இருக்கிறாருல, அது எந்த சீன் சொல்லிட்டு எனக்கும் ஞாபகம் இல்லை, பட் அவங்க வந்து அப்படிதான் சொல்றாங்க. அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறப்ப ஒரு இடத்த மட்டும் ஒரு ஸ்னோ வந்து மறைச்சிக்கிச்சு, ஏன் வந்து அதை மறைச்சிங்க, அந்த ஸ்பெஷல் ஏரியா வந்து ஏன் காட்டாம விட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. கொஸ்டின்ல எனக்கு என்ன சொல்றான்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுச்சு, ஆனா இது ஒரு கொஸ்டினா ஓடா கிட்ட கேட்டுக்கிறான் பாத்தீங்களா, அவன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோ ஓடா என்ன சொல்றாருன்னா, சப்போஸ் அதை வந்து நான் மறைக்கல ஸ்னோ வச்சு அப்படின்னா அவரோட எதை நீங்க பார்க்க கூடாது அதை பார்த்திருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா,
ஓடாச்சி நான் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பான் கிளேகிறான்ல, அவனோட கோட் நேம் வந்து மிஸ்டர் டூ. அண்ட் இந்த பசங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கோட் நேமா வச்சுக்கிறாரு. அண்ட் பொண்ணுங்களுக்கு வந்து ஈவெண்ட்டை வந்து கோட் நேமா ஓட வச்சுக்கிறாரு. ஈவெண்ட்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப பான் கிளேக் ஏன் மிஸ்டர் டூன்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னு கேக்குறாரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பான் குரேன்னு இருக்குதுல்ல, அது வந்து என்னன்னா பான் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குமா. அதோட எண்டிங்ல வர்றத பான் குரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அண்ட் அதுதான் அவனோட பேராவே இருக்குதுல்ல. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் ஒரு பேரா வச்சுக்கிறாரு. சோ ஏன் அவனுக்கு அதை வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் வந்து ஒக்கமாட்டதுனால வச்சீங்களான்ற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபீமேல் ஏஜென்ட்டுக்கெல்லாம் நான் பேர் வச்சது எந்தெந்த ஃபெஸ்டிவல்லாம் சந்தோஷமா இருக்குமோ அந்த பேர் நான் எடுத்து வச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. நம்பர் 0 வந்து பாத்தீங்கன்னா ஆல் சண்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல் சண்டே வருஷம் ஃபுல்லா லீவ் தானே, சோ அது வந்து ஒரு பண்டிகை மாதிரி தான். அதுக்கடுத்து நம்பர் 1 வந்து டபுள் ஃபிகர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டபுள் ஃபிங்கர் வந்து நியூ இயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், அதுவும் ஒரு பண்டிகை தான். அதுக்கடுத்து நம்பர் 2 மிஸ்டர் 2, அது வந்து பாத்தீங்கன்னா பான்குரே. பான்குரேன்றது முன்னாடி சொன்ன மாதிரி பான் ஃபெஸ்டிவலோட கடைசி நாள். அதுக்கடுத்து நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் வீக். கோல்டன் வீக்னா மேல வர்ற ஒரு வாரத்துல லீவ் விடுவாங்க போல, வீக் ஆஃப் இன் மேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் வந்து ஒரு பண்டிகை மாதிரி தான். அண்ட் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு சொல்றாரு. சோ இதை அடிப்படையா வச்சுதான் அவர் வந்து பேர் வச்சுதான் ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நாமியோட அக்கா பேர் நொஜுக்கோல்ல, அப்ப அவங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரீடர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா ஓ அம்மா பேரா, என்ன வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்சு போக்கவான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே ரீடரு இல்ல தப்பு, ஆன்சர் வந்து நொபுகோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா வந்து மன்னிச்சிருங்க ஓட சென்சே, பட் இந்த சேனல் நீங்க வந்து தோத்துட்டீங்க, திருப்பி வேற சேலஞ்ச் வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரீடர் வந்து சொல்றாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா ஓ நொபுகோவான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது நொஜிகோவா, அந்த ஜேக்கு பதில் அவர் வந்து பாத்தீங்கன்னா பி போட்டார். சோ நொஜிகோ அப்புறம் நொபுகோ, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் மாத்திட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாரு. அப்புறமா ஓ எனக்கு வந்து இப்ப புரியுதுன்னு சொல்லிட்டு ஓட சொல்றாரு. அதுக்கு அடுத்து இல்ல எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இது ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த உட்சு போக்கோன்றது மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பேர் வருமோன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா காமெடியா கேட்டுக்கிற கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஜோரோ எப்போதான் தொலைஞ்சு போயிடறான்ல, அதை பத்தி கேட்டுக்கிறாங்க. ஜோரோ வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போயிடுறானே, அதனால அவனுக்கு எவ்வளவு லிட்டில் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் வந்து இருக்குது, அதை வந்து எனக்கு ஈக்குவேஷன்ல வந்து சொல்லுங்க, எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல தான் எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிங்கன்னு பார்த்தா இங்க வந்து ஒரு மாங்காத்தி சிட்டிங் கேக்குறீங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓட வந்து பார்த்தா அப்படியா சரி என்ன சொல்லலான்ற மாதிரி யோசிச்சுட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு விட்டுறாரு. இதுதான் வந்து ஜோரோவோட அந்த சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனோட ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஹைக்கிங் பேரோட பெரிய ஃபேன்ஸ். ஆனா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கியூரியஸா இருந்துச்சு, எப்பயுமே வந்து போறப்ப ஹைக்கிங் பேரை பார்த்தா சல்யூட் பண்ணிட்டு போனோம், சப்போஸ் அப்படி பண்ணாம நாங்க போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றேன்னா, இது நல்ல கேள்வி, இது உண்மையே ஒரு சீரியஸான பிரச்சனை, சப்போஸ் நீங்க சல்யூட் பண்ணாம போயிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சல்யூட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா. இந்த ஹைக்கிங் பேர்ஸுக்கு வந்து மவுண்டன்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால யாராவது மவுண்டனை மதிக்காம அவங்க மட்டும் போறாங்க அப்படின்னா அவனை அந்த ஹைக்கிங் பேர்ஸ் வந்து சும்மா விடாதான். அண்ட் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, 1 மணி நேரம் கரெக்டான ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல உட்காரணுமா. அது கன்ஃபார்மா கஷ்டமா இருக்கும். அந்த வழியில உங்க காலே வந்து மறுத்து போயிடும், கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், தயவு செய்து எனக்கு கொண்டுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்பீங்க. ஆனா அந்த ஹைக்கிங் பேர்ஸ் அதை வந்து பண்ணாதுங்க, இதுதான் தண்டனை, அதனால நீங்க வந்து கரெக்டா அதை பாத்தீங்க அப்படின்னா சல்யூட் பண்ணிட்டு போகணுன்ற சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மார்கனோட கண்ணத்துல வந்து மோவின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படின்னா சீகல்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் கிரைக்ன்ற பேர் இருக்குது இல்ல, அது வந்து பேட்டல்னு சொல்லிட்டு அர்த்தமா. இதெல்லாம் வந்து ஜெர்மன் வேர்ட்ஸ் போலுது, அந்த மோவின்றதும் அப்புறமா கிரைக்ன்றதுலாம். அண்ட் நான் வந்து இதை படிக்கிறப்ப நான் நோட் பண்ணேன், ஒன் பீஸ்ல நிறைய ஜெர்மன் வேர்ட்ஸ் வந்து வருது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையான பைரட்ஸுக்கும் ஜெர்மனிக்கு ஏதாவது சம்பந்தம் தான் சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. ஓடாதுக்கு மேபி இல்லாம இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு சான்ஸ். அண்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி அவர் சூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அந்த கிரைக்கு சொல்றாரு. கிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் தான் அந்த ஆர்க்கோட மெயின் தீமே, அண்ட் அப்படி தேடி பாக்குறப்ப இந்த வார்த்தை கிடைச்சது, சோ ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டேன் மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹாப்பி நியூ இயர் ஓடா சென்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட கொரிலா வந்து உங்களால தோக்கடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஓட வந்து பாத்தீங்கன்னா இன்னது மறுபடியும் முடிச்சிட்டீங்களா அந்த சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கு அடுத்து சரி ஏதோ ஒன்று அடுத்த வாலியம் பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டு, ஓ கொரிலாவா, கொரிலாவெல்லாம் தோக்கடிக்க முடியாது, ஏன்னா அதுங்க வந்து ஸ்ட்ராங்கான மிருகங்க, அதுதான் வந்து ப்ரீமேட்ஸ்ல வந்து மைட்டஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அதுங்களுக்கு வந்து வாழைப்பழம் பிடிக்கும், ஸோ மேபி நான் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ட்ராப் செட் பண்ணலாம், வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அது நடந்து வரப்ப தோலை போட்டேன் அப்படின்னா அது வந்து கவுந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓட வந்து யோசிக்கிறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஸ் முடிச்சிடறாங்க. சோ இந்த கேள்வியெல்லாம் தான் வால்யூம் 18ல ஃபேன்ஸ் கேட்டது, ஓட வந்து ஆன்சர் பண்ணிடுறாரு. இதுல உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் எது அண்ட் எது இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கா கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காது எஸ்பிஎஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்னு இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கிற கொஸ்டின் ஓட ஆன்சர் பண்ணுவாரு, அவங்க கேட்ட இந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க.
அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ்பிஎஸ் பத்தி தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வால்யூமோட எஸ்பிஎஸ்ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின் பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.